ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஓகே, இன்றைக்கி காலை பசியில் பூரி சுட போகிறோம். அது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? பூரி மாவுக்கு டோ பண்ண தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இப்போ மாவு தெப்பங்கண்டோங்க 2 கப்பு, கல், உப்பு 1 தேக்கரண்டி, எண்ணெய் 1 தேக்கரண்டி, தண்ணி எடுத்துக்குவோம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். மாவு, எண்ணெய், உப்பு, தண்ணி, தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணோம். அந்த டோவோட பதம் வர வரைக்கும் ஒரே ஊற்றுறதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்களேன். நம்மளுக்கு அந்த பால் வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், சப்பாத்தியில் இந்த கல்லை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், எப்படி இது யூஸ் பண்ணுறதுன்னு. எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் சப்பாத்தி ரெசிபியில் உங்களுக்கு இந்த கல்லை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கல்லை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அழுத்தம் கொடுப்போம். ஏன்னா நான் கையில் செய்கிறப்ப இந்த மாதிரி 3 இருந்துச்சு, ரொம்ப நேரம் செய்யணும் சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் இந்த கல்லை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி நான் சப்பாத்திலையும் யூஸ் பண்ணியிருந்தேன், சப்பாத்தி ரெசிபிலையும் நான் யூஸ் பண்ணேன், அதிலே ரிஃபர் பண்ணி பாருங்கள். எனக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடச்சிச்சு, மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இதில் ரெஸ்ட்டில் வைக்கணும். எண்ணெய் லேசாக தடவி இதில் ரெஸ்ட்டில் வைக்கணும். ஓகே, நான் மூடி வச்சிடுறேன். இப்போ நம்ம பூரி உருட்டுவோம். உருட்டுறதுக்கு வேண்டிய பொருட்கள் பார்க்கலாமா? மாவு 4 டேபிள் ஸ்பூன், ஃப்ளார், தெப்பங்கண்டோங் 4, இது தொட்டுக்கிறதுக்கு உருட்டுறதுக்கு கட்டை ரெடி பண்ணிச்சுக்குவோம். ரெடி பண்ணிச்சுட்டு இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் உருட்டை. ஸோ இந்த பெரிய பால் வந்து நம்ம சின்ன பால் ஆக்கணும், சின்னதாக. ஓகே, எனக்கு 8 பால் வந்துச்சு. 2 கப்பு மாவுக்கு 8 பால். ஸோ 8 பூரி சொல்லுறேன் இதில். ஓகே, நீங்கள் உருட்டிச்சு இந்த பால் எடுத்து மாவில் தொட்டு நம்ம உருட்டுவோம். இப்போ இந்த மாதிரி அமுத்திங்குவோம், அமுத்திட்டு உருட்டுவோம். நீங்கள் வந்து மறந்துடாதீங்க, சோத்துக்கை சைட் வந்து அழுத்தம் கொடுக்குது, பீச்சக்கை சைட் வந்து ஜஸ்ட் அந்த இதில் மட்டும் ஹோல்ட் பண்ணியிருக்குது. அப்போ தான் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் அழகாக வரும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் உருட்டி இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்மால் பால் எடுத்து மாவில் தொட்டு நம்ம உருட்டி எடுப்போம். இங்கே பாருங்கள், இந்த நான் உருட்டுறப்ப இந்த மாவு வந்து சரியாக வரல, ஓரத்தில் உடஞ்சிருக்கு. இந்த டைமில் நீங்கள் என்ன செய்யணுன்னா, அப்படி உங்களுக்கு மாவு சரியாக வரலனாக்கா இந்த மாதிரி இதை தூக்கி இப்படி உள்ளே கமுத்தி விடுங்க, சரியா? அந்த மாதிரி தூக்கி விடுங்க. ஸோ இந்த மாதிரி மேலே வந்து அழகாக வந்துடும். சரியாக வரலன்னா உருட்டுறப்ப இந்த மாதிரி புஷ் பண்ணி விடுங்க, தூக்கி இப்படி ஒரு விரலையும் இது மாதிரி தூக்கி புஷ் பண்ணி விடுங்க. அப்புறம் இப்படி செய்யுங்க.
ஸோ உங்களுக்கு அந்த பதம் சரியாக வரலண்ணா. சரிங்களா? இப்போ பாருங்க கரெக்டாக இருக்குது. திருப்பி நான் மாவை தொட்டுக்கிறேன். பூரியில் என்ன ஒரு நன்மை இருக்குன்னா, நம்ம பூரி சாப்பிட்றதுனால பூரி வந்து ஒரு சூப்பர் ஃபுட் டயபிட்டிஸ்காரவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணும், உடம்புல சுகரை வந்து டைஜஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? மாவை உருட்டுறது டெக்னிக் என்னென்னா, ரைட் ஹேண்டில் வந்து ப்ரெஸ் பண்ணோம், லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஹோல்ட் பண்ணோம். இங்கே தான் இந்த இடம் தான் ப்ரெஸ் பண்ணோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த மாதிரி ரவுண்டான அழகான ஷேப் கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுனாக்கா, அதே சொன்னோம் அந்த மாவு சுற்றுது, அந்த சர்க்கிள் ஷேப் போடுறதுக்குது. சேம் டைம் அதே சுற்றுது, அதே டேர்ன் பண்ணுது. நீங்கள் இந்த மாதிரி பிடிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும், அந்த திக்னஸ், அந்த பூரியோட திக்னஸ் தெரியும். கரெக்டாக இருக்கா இல்லைன்னு. ரொம்ப ரொம்ப தின்னாக கூட செய்யக்கூடாது. ஓகே, இதை துவார்த்து வச்சிரும். நம்ம இதே போல் எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்குவோம் பொரிக்கிறதுக்கு முன்னைக்கு. பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பூரி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாச்சு. இப்போ பூரி நம்ம போடுவோம் பொரிக்கிறதுக்கு. ஓகே, நீங்கள் போட்ட உடனே என்ன ஆகுனாக்கா, பாபிள்ஸ் நிறையா வரும். இந்த மாதிரி பாயில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாக்கா பூரி வந்து வெந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன செய்றீங்க, இது இப்போ வெந்த பிற்பாடு இந்த சைட்டு பாபிள்ஸ் கொஞ்சம் அடங்கின பிற்பாடு நீங்கள் அந்தாண்ட சைட்டு திருப்பி போட்ட உடனே அந்தாண்ட சைட்டும் அந்த மாதிரி திருப்பி பாபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். எப்போ அந்த பாபிள்ஸ் அடங்குதோ ஸோ பூரி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒன்று பாபிள்ஸ் அடங்கும், செகண்ட் வந்து அந்த ஃப்ளா வந்து கலர் மாறும், ப்ரௌன் கலர் ஆகும். மூணாவது வந்து நீங்கள் பார்க்கலாம், அந்த சைட் வந்து பொரிச்ச இடம் வந்து ஹார்டாக இருக்கும். சரிங்களா? அப்படின்னா பூரி வந்துருச்சு. அந்த பாபிள்ஸ்லாம் அடங்கிருச்சுனாக்கா பூரி வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் எடுத்துடலாம். ஓகே, கேமராவில் பார்க்க ஒயிட் கலராக இருக்குது, கேமராக்கு லைட்டுக்கு. ஆக்சுவலி பூரி வந்து நல்லா வந்துருச்சு. நீங்கள் வந்து கடைசி ஃபோட்டோ நீங்கள் பார்க்கலாம், நான் ப்ளேட்டில் வச்சு டிஸ்பிளே பண்ணியிருப்பேன், நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம். அதில் வந்து ஒரு ப்ரௌன் கலராக இருக்கும். ஸோ இந்த கேமராவில் இப்போ நான் ஷூட் எடுக்கிற கேமராவில் வந்து ஒயிட்டாக இருக்குது. சரிங்களா? வேவாத மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது வந்துருச்சு, இது ப்ரௌன் கலர். சரிங்களா? இங்கே பாருங்கள், பூவி நல்லா பாபிள்ஸ் மாதிரி பொங்கி வருது. நல்லா அழகாக வந்துருச்சு. நல்லா அழகாக பொங்கி வருது, தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும், ஃப்ளாட்டாக இல்லாமல் இந்த மாதிரி பால் மாதிரி நல்லா அப்படியே பொங்கணும். அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ், பூரி வந்து சாஃப்டாக நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். அமுத்தக்கூடாது. இந்த மாதிரி பொங்கி வருதுல பூரி, ரொம்ப அமுத்தக்கூடாது. அமுத்தினா ஓட்டை விழுந்துட்டு அப்புறம் ஃப்ளாட் ஆயிரும். ஸோ ப்ரௌன் கலர் ஆகணுன்னு எடுத்துடலாம். கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி ஹார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பூரி வந்துருச்சுன்னு. எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுருங்க.
எண்ணெய் வடிகிறதுக்கே பிஃபோர் சர்வ் இந்த மாதிரி வடித்தட்டில் நீங்கள் வச்சிட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி வடித்தட்டில் நீங்கள் வச்சிட்டிங்கனாக்கா எண்ணெய் வந்து கீழே இறங்கிடும், எண்ணெய் அவ்வளோ இருக்காது. இதே போல் நம்ம ஒரு பூரியாக சுட்டு எடுத்துடலாம். சரிங்களா? பூரி இந்த மாதிரி பொங்கி வரணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்கும். கீழே ஹார்ட் ஆகணும், கீழே வந்து நல்லா வந்துட்டோன்னு தான் நீங்கள் திருப்ப முடியும், இல்லைன்னா திருப்ப முடியாது. நான் எடுக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கிறப்பே தெரியும் கீழே ஹார்டாக இருக்கா இல்லையான்னு. ஸோ கீழே ஹார்ட் ஆச்சுனாக்கா அந்த மாதிரி இருக்கும், போய் இருக்கும். அதுனா நீங்கள் சரியாக செய்கிறீங்கன்னு அர்த்தம். இதே போல் ஒவ்வொரு பூரியாக நம்ம சுட்டு எடுத்துருவோம். அவர் பூரி இஸ் ரெடி. இதோட அடுத்த ரெசிபியில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய். ஹாப்பி குக்கிங்.